வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தியை பத்தி பேச போறோம். இது ஏதோ சாதாரண செய்தி இல்ல. உலகம் முழுசும் கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையே மாத்தின ஒரு செய்தி. அது என்ன, அது ஏன் அவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு நாம இப்ப பார்க்கலாம் வாங்க. நான் உங்ககிட்ட நேரா ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க வாழ்க்கையில எப்போவாச்சும் எல்லாம் நல்லா போற மாதிரி தெரிஞ்சாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிற மாதிரி, ஏதோ ஒன்னு குறைப்படுற மாதிரி நீங்க உணர்ந்திருக்கீங்களா? அந்த உணர்வு ஏன் வருதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாப்போமா? சரி, வாங்க நாம கதைக்குள்ள போலாம். இதோட முதல் பகுதி ஒரு பரிபூர்ணமான ஆரம்பம். அதாவது எல்லாம் எப்படி இருக்கணும்னு ஆரம்பத்துல இருந்துச்சு அன்றத பத்தி தான். யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல எந்த ஒரு குறையுமே இல்ல. தேவன் மனிதனை படைச்சப்போ அது ரொம்ப அழகா, முழுமையா, பரிபூரணமா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப சரியா இருந்துச்சு. நாம படைக்கப்பட்டதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் இருந்துச்சு. ஒன்னு, தேவனோட ஒரு நெருக்கமான தனிப்பட்ட உறவில் இருக்கிறதுக்காக. ரெண்டாவது, அந்த உறவை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. பாருங்க, அவரை நேசிக்கிறதும் பின்பற்றுறதும் ஒரு கட்டாயம் இல்ல. அது நம்மளோட விருப்பம், நம்மளோட தேர்வு. ஆனா அந்த பரிபூர்ணமான நிலைமை ரொம்ப நாள் நீடிக்கல. இப்போ நம்ம கதையோட ரெண்டாவது பகுதிக்கு வரும். இதுதான் அந்த பெரிய பிழவு. இங்கதான் எல்லாமே தப்பா போச்சு. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரையும் பாதிக்கிற மூல பிரச்சனையே இதுதான். இங்க பாருங்க, தேவனோட திட்டம் என்னன்னா, நாம அவரோட ஒரு நெருக்கமான உறவுல வாழணுங்கிறது தான். ஆனா மனுஷங்க என்ன பண்ணினாங்க? வேற ஒரு பாதைய தேர்ந்தெடுத்தாங்க. தேவனை விட்டுட்டு எது சரி எது தவறுன்னு நாமளே முடிவு பண்ணிக்கலாம்னு நினைச்சாங்க. நம்ம சொந்த வழியில போக முடிவு பண்ணணும். இந்த தேர்வுக்கு பேரு தான் பாவம். பாவம்னா நாம செய்யற தப்பான காரியங்களோட ஒரு லிஸ்ட் மட்டும் இல்ல. அது அதை விட ரொம்ப ஆழமானது. அது தேவனோட இருந்த நம்ம உறவுல ஏற்பட்ட ஒரு முறிவு. நாம எதுக்காக படைக்கப்பட்டோமோ அந்த நோக்கத்தையே தொலைச்சு நிக்கிறது தான் பாவம். இந்த ஒரு தேர்வு நமக்கும் பரிசுத்தமான தேவனுக்கும் நடுவுல தாண்டி போகவே முடியாத ஒரு பெரிய பிளவை உண்டாக்குச்சு. கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் நாம நிக்கிறோம், இன்னொரு பக்கம் பரிபூர்ணமான தேவன் இருக்கார். ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய பாதாளம். இந்த பாவத்தோட சம்பளம் என்ன தெரியுமா? மரணம். இது கேட்கறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கலாம், ஆனா இதுதான் உண்மை. இது வெறும் உடம்பு சாக்குறது மட்டும் இல்ல, தேவன் கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கப்படுறது. நம்ம சொந்த வழியில போனதுக்கான கடைசி தீர்ப்பு இதுதான். ஆனா கதை இதோட முடியல. இப்போதான் இந்த செய்தியோட மிக முக்கியமான திருப்பு முனைக்கு வர்றோம். தேவன் எப்படி அந்த பெரிய பிழவுக்கு குறுக்க ஒரு பாலத்தை கட்டினார்னு பார்க்கலாம் வாங்க. அவரோட தீர்வு என்ன? எதுக்காக அவர் அப்படி செய்யணும்? ஒரே ஒரு காரணம்தான். தேவன் நம்ம மேல வச்சிருந்த அளவு கடந்த அன்பு. அந்த அன்புனால தான் அவர் தன்னோட ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவ இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. இயேசுவோட பணிக்கு 3 முக்கியமான படிகள் இருந்துச்சு. முதல்ல அவர் வாழ்ந்தார். ஆமா, இயேசு ஒரு குறையில்லாத பரிபூர்ணமான வாழ்க்கைய வாழ்ந்து நம்ம எப்படி வாழணும்னு நமக்கு காட்டினார். ரெண்டாவது, அவர் மரித்தார். சிலுவையில நம்ம எல்லாரோட பாவங்களுக்கும் கிடைக்க வேண்டிய தண்டனைய இயேசு தாம் மேல ஏத்திக்கிட்டார். கடைசியா, ரொம்ப முக்கியமா, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமா, 3வது நாள் தேவன் இயேசுவ மரணத்திலிருந்து எழுப்பினார். இதுதான் உண்மையான வெற்றி. இத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனைய இயேசு உங்களுக்காக உங்க இடத்திலிருந்து ஏத்துக்கிட்டாரு. அது உண்மையில உங்களுக்கு வந்திருக்க வேண்டிய மரணம், ஆனா அதை இயேசு ஏத்துக்கிட்டாரு. அவர் உயிரோட எழுந்ததன் மூலமா இயேசு மரணத்தையே ஜெயிச்சிட்டாரு. மரணம் ஒரு முடிவு இல்லைன்னு அவர் நிரூபிச்சிட்டாரு. நம்பிக்கையோட அஸ்திவாரமே இதுதான். இயேசுவே ரொம்ப தெளிவா சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலேயல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான்னு. இதோட அர்த்தம் என்னன்னா, தேவனிடத்துல திரும்ப போறதுக்கு வேற வழியே இல்ல. அந்த பெரிய பிளவுக்கு குறுக்க இருக்கிற ஒரே பாலம் இயேசு மட்டும்தான். அவர் ஒருத்தர் தான் வழி. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். இதுதான் அழைப்பு. இந்த செய்தியை கேட்ட உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. இதுக்கு உங்க பதில் என்ன? அந்த பாலத்தை நீங்க எப்படி கடக்க போறீங்க? ஆமா, இதுதான் முக்கியமான கேள்வி. இந்த உடைந்த உறவை சரி செய்ய நீங்க என்ன செய்யணும்? நீங்க எப்படி மறுபடியும் தேவன் கிட்ட வர முடியும்? பதில் ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான 3 படிகள்ல இருக்கு. திரும்புங்க, விசுவாசிங்க, அறிக்கை பண்ணுங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கலாமா? முதல்ல திரும்புங்க. அதாவது நீங்க போயிட்டு இருந்த உங்க சுயநலமான பாதையை விட்டுட்டு தேவன் கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேளுங்க. ரெண்டாவது, விசுவாசிங்க. இயேசுதான் தேவனோட குமாரன்னு உங்க முழு இருதயத்துல நம்புங்க. மூணாவது, இது ரொம்ப முக்கியம், அறிக்கை பண்ணுங்க. உங்க வாயினால உங்க இருதயத்துல இருக்கிறத சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து தேவனோட குமாரன். அவர் எனக்காக சிலுவையில மரிச்சு என்னோட தண்டனைனா ஏத்துக்கிட்டார்.
ஆனா 3வது நாள்ல தேவன் அவரை மரணத்திலிருந்து உயிரோட எழுப்பினார்னு இருதயபூர்வமா அறிக்கை பண்ணுங்க. ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. உங்க நல்ல காரியங்களாலேயோ இல்ல மத சடங்குகளாலேயோ இதை அடைய முடியாது. இது தேவன் தன்னோட அன்புல கொடுக்கிற ஒரு முற்றிலும் இலவசமான பரிசு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அதை ஏத்துக்கிறது. நீங்க இந்த அழைப்பை ஏத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு புதிய வாழ்க்கையோட தொடக்கம். சரி, அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் உங்களுக்கு என்னெல்லாம் அற்புதமான மாற்றங்கள் காத்திருக்குன்னு இப்ப பார்க்கலாம். கிடைக்க போற நன்மைகள் உண்மையிலேயே ஆச்சரியமானவை. உங்களுக்கு தேவனுடன் நித்திய ஜீவன் கிடைக்குது. உங்க மேல இனி எந்த குற்ற உணர்வோ தண்டனை தீர்ப்போ கிடையாது. நீங்க வெறும் ஒரு படைப்பு மட்டும் இல்ல, நீங்க தேவனோட சொந்த பிள்ளையா மாறுறீங்க. அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? தேவனே உங்களை உள்ளிருந்து மாத்த ஆரம்பிப்பாரு. உங்களுக்காக அவர் வச்சிருக்கிற அந்த அற்புதமான நோக்கத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிப்பீங்க. தயவு செஞ்சு இதை தள்ளி போடாதீங்க. இப்பதான் சரியான நேரம். நான் முதல்ல என்ன சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் வரேன்னு நினைக்காதீங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ, உங்க சந்தேகங்களோட, உங்க பயங்களோட, உங்க வழிகளோட அப்படியே வாங்க. நீங்க முடிவெடுத்ததுக்கு அப்புறம்தான் மாற்றம் தொடங்கும். ஆக கடைசியா இந்த கேள்வி உங்கள்கிட்டயே வருது. தேவனோட இந்த அழைப்புக்கு உங்க பதில் என்ன? இந்த எல்லையில்லாத அன்பையும் இந்த இலவசமான பரிசையும் நீங்க ஏத்துக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.